ஹலோ, வணக்கம். சுனில் பேசுகிறேன். இந்த பதிவு நம்ம இந்த சுந்தரவல்லிக்காக போடுறேன். அவள் என்ன நினச்சிருக்கா, என்ன நினச்சி இந்த தமிழ்நாட்டில் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கா? பொதுமக்களாக நீங்கள் என்ன அவளை பற்றி நினச்சிருக்கீங்க? அவங்க யார்? நம்ம இந்திய இராணுவத்தையும் எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது. அவள் பாகிஸ்தானில் வெட்டுக்காரியா ஏஜெண்டானு கூட சந்தேகமாக இருக்குது. இத்தனையும் பேசி நம்ம அந்த தமிழ்நாட்டு மக்கள் சுந்தரவல்லி இப்படியெல்லாம் பேசிட்டு இந்த தமிழ்நாடு மக்களை ஏன் ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் பேசாமல் இருக்கீங்களோ? நம்ம சகோதரிகளை எவ்வளோ அந்த இதில் சுட்டு கொன்று நீ இந்துவான்னு கேட்டு சுண்ணத்து பண்ணியிருக்கலாம், அவுத்து பார்த்து. அதுக்கு அவள் ஒரு இது சொல்லலை. சரி, அதை விடு, அதை அவள் சொல்லலை. தமிழ்நாட்டில் அந்த சாராயம் குடித்து இறந்தவங்க இருக்கும்போது அன்னைக்கு இவள் வாய் எங்கே போச்சு? அன்னைக்கு ஒன்றும் பேசலை. இன்னைக்கு இவ இப்படியெல்லாம் நம்ம இராணுவத்தையும் இந்திய அரசாங்கத்தையும் பேசணுன்னா இவ எப்படியாப்பட்ட இவளாக இருப்பாள்? எனக்கு பயம் இல்லைங்க. நாளைக்கு இதனால் அரெஸ்ட் ஆனாலும் எனக்கு அந்த நம்ம நாட்டுக்காக, தாய் நாட்டுக்காக சொல்லிட்டு அரெஸ்ட் ஆகும் எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாடு அரசும் என்ன இவ்வளோ வச்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்குன்னு தான். இவன்லாம் ஒரு ஆளுன்னு அவள் பேசுகிறான். அதை கேட்டு நம்ம தமிழகத்தில் இருக்க அனைத்து மக்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு தான் தெரியல. அந்த அந்த ஒரு அதில் ஒரு பொண்ணு மேலே கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் என்ன தாயிருக்கு. அது அதோட புருஷனை கொண்டு அதுக்கு ஒரு ஆறுதலும் கூடி சொல்ல முடியாத இவ சுந்தரவல்லி இப்படி பேசிட்டு இருந்து நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு இது பார்த்துக்கிட்டு இருந்து எங்கத்தான் நம்ம தமிழ்நாடு போகுதுன்னு தான் தெரியல. தமிழ்நாடு எங்கத்தான் போகுதுன்னு புரியல. ஒரு பக்கம் பார்த்தா திருட்டு கொள்ளடிக்கிறது, ஒரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி இந்துக்களை அவமதித்து பேசுகிறது. அந்த ஆசாமில் இருக்க கலெக்ட் செஞ்சது தான் சரி. எம்எல்ஏ தூக்கி உள்ளார போடலையா? நம்ம தமிழ்நாட்டில் தமிழன்னு சொல்லிட்டு தமிழன் தான் இத்தனை வேலையும் பண்ணுறேன். நான் சொல்கிறேன், தீவிரவாதியை கொடுத்து சொல்லணும். அவன் நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கான். நம்ம இங்கே இருக்க இவன் நம்ம நாட்டில் இருந்து தின்னு பெருத்து பண்ணி மாதிரி பெருத்து நம்ம நாட்டை இவத்தான் சரியான தீவிரவாதி. அவன் நாட்டுக்கு விசுவாசமாக செய்கிறாங்க. அவன் நாட்டுக்கு விசுவாசமாக நம்ம இந்துக்களை கொள்வதில் அதில் ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் நம்ம இந்தியாவிலே சோத்தை தின்னு பெருத்து போய் பணம் சம்பாதிச்சு இவ பேசுகிறான்னா இவ தான் தீவிரவாதி. அதில் இருக்குது, அதை நிறைய அதில் இப்போ 3-4 பேர் இருக்கானுங்க. இவனுங்கள்லாம் இந்த மாதிரி பேசுனா அந்த செகண்ட்லேயே நாடு கடத்தணும், இதெல்லாம் பிடிச்சி உள்ளார போடணும். படா சட்டத்திலே அந்த சட்டம் தீவிரவாதி சட்டம் எனக்கு தெரியாது, அதுலேயாவதும் பிடிச்சி இவனெல்லாம் உள்ளார போட வேண்டியதானே. இவனெல்லாம் விட்டு வச்சு பேட்டி கொடுத்துக்கிட்டு நாட்டையும் நம்ம இராணுவத்தை அவமானப்படுத்தி கிடக்கிறான்னா இவெல்லாம் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒரு அப்பனுக்கு பிறந்திருக்கான்னு தான் சந்தேகமாக இருக்குது. சுந்தரவல்லியெல்லாம் ஊர் மேயறவ தானே. ஊர் மேயறவளுக்கு தான் இந்த மாதிரி புத்தியெல்லாம் வரும். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஊர் மேய்கிறவ இவன் மாதிரி இருக்கிறவ தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு கிடப்பாங்க. எத்தனை தாய்மாருங்க கண் கலக்கிறாங்க, எத்தனை அப்பா அம்மா கண் கலக்கிறாங்க இந்த விஷயத்தில். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வேகாமில் சுட்டுக்கொண்டு அவரோட அஸ்தி கரைக்கும்போது அவரோட அப்பா எப்படி அழுகுறாரு. இதெல்லாம் புரியாது. இந்த மாதிரி பேயாக இருக்கிற சுந்தரவல்லியெல்லாம் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதே சாபக்கேடு, தமிழகத்துக்கே சாபக்கேடுன்னு தான் சொல்லுவோம். நீ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது.